இன்னைக்கு சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு குக்கர் அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே பட்டை, பெருஞ்சீரகம், கசகசா, அப்புறம் அந்த பிரியாணி இலை ஒன்று, ஏலக்காய் இவ்வளோத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு அது கூட ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது வதங்கினதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு உள்ளே போட்டுக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருக்கோம். நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த புதினா, மல்லிச்செடி இது எல்லாமே என்ன செய்யணும், நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 3 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த டைமில். அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்களா, அப்புறம் ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் பொடியும் போட்டுக்கிறேன் காரத்துக்கு. ஆச்சி பிரியாணி மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வத்தல் பொடியும் போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி கொடுக்கணும். காரத்துக்கு தேவையான வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வதக்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் ஒரு கிளாஸ், அதுக்கு நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 கிளாஸ் ரைஸை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 கிளாஸ் ரைஸுக்கு நல்லா கொதிக்குது. அந்த டைமில் ரைஸையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்து கொதித்த உடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த டைமில் உப்பு பார்த்துட்டு வேக வச்ச 2 முட்டையும், எத்தனை முட்டை வேணுமோ அப்புறம் போட்டுக்கலாம். வேக வச்ச 2 முட்டையும் உள்ளே போட்டு நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன். இந்த எக் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.